நெக்ஸ்ட் வந்து கப் அண்ட் சாசர். ஓகே, ஸோ அதுக்கு 2 வெர்டிக்கல் லைன்ஸ், இங்கே ஓவல் ஷேப். ஓகே, இங்கே ஒரு பெண்ட் அண்ட் கப்புக்கான கைப்பிடி. ஓகே, அண்ட் இந்த மாதிரி பிளேட். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் 2 வெர்டிக்கல் லைன், ஓவல் ஷேப். இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கம் போட்டுக்கோங்க. கப்பிள்ஸ்ன்றனால 2 இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அண்ட் இங்கே ஒரு பெண்ட், இங்கே பிளேட், அண்ட் இங்கே இந்த மாதிரி hot and sweet. Okay, so then wine glasses. So இந்த மாதிரி க்ராஸாக 2 லைன்ஸ் போட்டுக்கோங்க. கீழே இங்கே பெண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓவல் ஷேப். ஓகே, இங்கேருந்து லீனியராக லைன் கொண்டு போய் அண்ட் நம்ம பிளேட்டுக்கு பண்ண மாதிரி இங்கே ஒரு ஓவல் ஷேப். ஓகே, சேம் அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு கிளாஸ். ஓகே, இதில் ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கிற மாதிரி ஷோ பண்ணுறதுக்கு ஃபில் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ராக்கெட். அதுக்கு இந்த மாதிரி குட்டியாக ரெக்டாங்கிள் ஒன்று போட்டுக்கோங்க. இங்கே ராக்கெட்டுக்கு திலகம் ஷேப் அண்ட் சைடில் 2 ரெக்டாங்கிள் பார்க்க ராக்கெட் மாதிரி இருக்கணுன்றது. ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணாமல் ஷேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெருப்பு மாதிரி தெரியும். ஓகே, ஸோ ஃபயர் ஃபீல் கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமானது கேலண்டர். ஸோ கேலண்டருக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு டயக்னல் லைன் கீழே பார்த்த மாதிரி சேம் அதே பாருங்கள். இப்போ இந்த லைன் போடுற மாதிரி இந்த லைனும் மேலே போட்ட ஹரிசாண்டல் லைனு கீழேயும் போட்டுக்கோங்க. ஓகே, போட்டுட்டு இந்த சைடு ஒரு வெர்டிக்கல் லைன், இது டயக்னல் கிடையாது, வெர்டிக்கல் லைன். ஓகே, ஸோ இப்போது இங்கேருந்து உள்ள ஒரு லைன் அண்ட் திரும்பவும் வெளியே ஒரு லைன். ஓகே, இங்கே இந்த லைனை இதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே வந்து அந்த ரிங் மாதிரி, ஸோ அதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டேபிள் கேலண்டர் பார்த்துருப்பீங்க, அதுக்கு மேலே வந்து ஃபைல்ஸோட ரிங் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் முக்கியமானது 14th Feb ஆர் அவங்களோட என்கேஜ்மெண்ட் டேட்டு கூட நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி போடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் லெட்டரை 3Dயில் எழுதுறதும் முக்கியமானது இல்லையா. ஸோ ஹரிசாண்டல் லைன், இது இப்போ ஐ போட போகிறேன். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி போட்டு நடுவில் கேப் விட்டுருங்க. அங்கேருந்து வெர்டிக்கல் லைன். ஓகே, சேம் இதே லைனில் முடியணும். ஓகே, ஐ
ஓகே. ஸோ இந்த மாதிரி போடலாம். இதை நம்ம ப்ளைனாகவும் விடலாம், இல்லை ஃபில் பண்ணவும் செய்யலாம். ஓகே. ஸோ உங்கள் விஷ் தான். நெக்ஸ்ட் ஒன் சேம் ஹார்ட் எண்ட் தான் போட போகிறோம். ஓகே. ஹார்ட்டின் வராதவங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லைனும் கீழே ஜாயின் பண்ணுற லைனும் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா ஹார்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே. அது மட்டும் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இப்போது டபுள் லைன் போட போகிறோம். ஓகே. ஆக்சுவலி இது ஒரு பேர்ட்ஸோட கூடு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஜஸ்ட் திரும்ப 2வது லைன் போட்டு டார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைனை. கீழே வரைக்கும் வந்து. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம். ஓகேவா? இந்த மாதிரி க்ராஸ் மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போது உள்ள 2 பேர்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி வரைய போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள். ஓகே. ஸோ இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரி. ஓகே. க்ராஸாக ஹார்ட் போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி திரும்பவும் பக்கத்துலேயே இன்னொரு சர்க்கிள் அண்ட் சேம் மெத்தட். இப்படி போட்டுட்டு ஜஸ்ட் உள்ளே மட்டும் லைன்ஸ் போட்டுங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இங்கேருந்து ஒரு ஹேங்கிங் தொங்குற மாதிரி ஹார்ட் இன் ஷேப். ஓகே. தென் முக்கியமானது லீஃப். ஜஸ்ட் நம்மளுக்கு தோன்ற மாதிரி. ஓகே. ஸோ அவ்வளோதான். இந்த பேர்ட்ஸ் மட்டும் எப்படி போட்டேன்னு நான் இங்கே தனியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கேன். போட்டுட்டு இங்கேருந்து ஹார்ட். ஓகே. தென் இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், diagonal vertical line அண்ட் இப்படி வேவி லைன் போட்டிங்கன்னா நம்ம நீட்டாக போடுறனால பார்க்குறதுக்கு பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. அது பக்கத்துலேயே இன்னொரு சர்க்கிள், சேம் இன்னொரு ஹார்ட்டு. ஓகே. இதை தான் நான் அங்கேயும் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் ஹோம். ஒரு கிளையில் பறவை உட்காந்துருக்க மாதிரி. ஓகே. ஸோ அந்த கிளையோட ஸ்டார்டிங் வந்து திக்காகவும் போக போக தின்னாகவும் இருக்கணும். அந்த மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு லீஃப். ஓகே. ஸோ அது பக்கத்தில்
இந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு லீஃபை ஃபில் பண்ணிக்கோங்க. வீடியோ பெருசாக போகுது, நான் அதனால் அவசரமாக ஃபில் பண்ணுறேன். தென் மேலே இப்போ ஒரு பறவை உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு சி டைப் கொண்டு வந்துட்டு இங்கேருந்து பேர்டோட ரெக்க குட்டி பறவை, ஸோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஓகே. ஜஸ்ட் இதுக்கு இப்போ கால் 2 லைன். ஓகே, இப்போது இந்த மரத்தில் 2 வீடு வந்து ஹேங் ஆகிட்டுருக்க மாதிரி. இந்த பறவை புரியலன்னா திரும்ப வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ வீடுக்கு 2 டயகனல் லைன்ஸ், அதுக்கு கூடயே இன்னொரு லைன், 2 வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் அண்ட் ஹார்டிங். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து மியூசிக்கல் ஆரோஸ் மாதிரி நம்ம ஒரு டிசைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ஹார்ட் சிம்பிள். ஓகே, ஸோ இந்த ஹார்ட்லேருந்து இந்த மாதிரி சின்னது பெருசு அப்படின்னு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்படி கிரிக்கிட்டே போனீங்கன்னா போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, அதை கொடுத்துட்டு இப்போ இதோட ஆரோ இந்த பக்கம் இருக்கும், எண்டு இந்த பக்கம் இருக்கும். ஆரோ எண்டு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டுட்டு ஹரிசாண்டல் லைன். ஓகே, அண்ட் அதை அப்படியே ஜாயின் பண்ணி இதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் மெத்தட் இந்த பக்கம். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் ஆரோவோட எண்டு, ஸோ ஒரு வெர்டிக்கல் லைன், 2 டயகனல் லைன், அதை ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிட்டு ஃபில் பண்ணிடுறேன். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு ஆரோ. நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸ். ஓகே, 2 பேர்ட்ஸ் வந்து ட்ரீயில் இருக்கிற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேர்ட் வரைய போகிறோம். ஸோ பேர்டு எப்படி வரைய போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆர்க். ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆர்க். ஸோ அந்த ஆர்க் இப்படி வந்து இப்படி போகணும். ஓகே, ஸோ இந்த ஆர்க்கு இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அண்ட் இங்கே ஒரு பெரிய பெண்டு. இந்த மாதிரி போயிட்டு இங்கே W. ஓகே, இப்போது இந்த பக்கம் இப்படி போய் இப்படி மேலே M மாதிரி போட்டுட்டு ஃபேஸ். இங்கேயும் W. ஓகே, ஸோ 2 ஆர்க் அண்ட் ஹார்டினில் வாய் வச்சுக்கோங்க. சேம் இந்த பக்கமும் 2 ஆர்க்கு ஹார்டினில் வாய் வச்சுட்டு. ஓகே,
பட் இதோட எண்டில் இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஸோ இது வந்து இந்த பக்கம் பார்த்துட்ருக்க மாதிரி. ஓகே. தென் கால், இதோட கால் இப்படி 2 கர்வ் 2 கர்வ், இதோடதும் 2 கர்வ் 2 கர்வ். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கீழே இப்போது கிளை. ஸோ அது நம்மளோட இஷ்டம்தான். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கரண்ட் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலேயே 2வது லைன். ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இதில் வந்து கிளையில் லீஃபு, ஃப்ளவர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஜஸ்ட் சும்மா காட்டுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி காமிச்சிட்டு இப்படி ஷேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து பேர்ட்ஸ். ஸோ இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். இது 2 வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிரைட்ஸ் அண்ட் க்ரூம் ஃபேஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.